என்ன சமாச்சாரம் சொன்னாள்? அவன் அம்மாவுக்கு சொல்லியிருக்கான்னு சமாச்சாரம் நாள், அதை இங்க சொல்லுனாள். அம்மாவுக்கு சுவாமி சமாச்சாரம் சொன்னாளா? அம்மா, நீ ரங்கநாதனை பூஜை பண்ணிட்டு வந்தே, தர்மம் பண்ணிட்டு வந்தே இத்தனாளா, நான் காட்டுக்கு போயிட்டேங்கிறதுக்காக அந்த தர்மத்தையும் ரங்கநாதனுடைய பூஜையும் நிறுத்தாதேன்னு அம்மாவுக்கு சொல்லி அனுப்பிச்சாளா? அப்படிலாம் தோணும். SSLC பையனுக்கு மார்க் குறைஞ்சு போச்சுன்னு கோவிலுக்கு வச்ச மண்டபடியை நிறுத்தி விடுவான், துவாதசி கட்டில சாப்பாட்டை நிறுத்தி விடுவான். அப்படிலாம் தோணும், துர்புத்தி அப்படிலாம் தோணும். அப்படி எல்லாம் பண்ணாதே அம்மான்னு நாளாம். தர்ம நித்யாயதாகாலம் எல்லாம் பீஷ்மர் பாரதத்துல சொல்லியிருக்கார். பெரிய தர்மங்கள் பண்ணிட்டு வர குடும்பத்துல ஏதாவது நடப்புற ஒரு சின்ன சிரமம் வரலாம். அந்த சிரமம் இந்த தர்ம பலம் நினைக்காது. ஏதோ தலை போக வேண்டியது ஒரு தலப்பாவோட போச்சு, சின்னதோட போகும். அதை புரிஞ்சுக்கோன்னு விட்டார். SSLC மார்க்கு குறைஞ்சிருந்ததுன்னா ஒரு தர்ம குடும்பத்துல ஏதோ ஒரு ஆளை சாப்பிட வேண்டியது இன்னொரு வருஷம் படிக்க முடியாது பண்ணிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். விவேகிகள் அப்படி தெரிஞ்சுக்கணும் தர்மத்தினுடைய பெருமையை. தர்மத்தை மறக்கவே மறக்காதே அம்மா. அக்னிஹோத்திர சாலையில அப்பாவுக்கு பில் பிடிக்க போறத தாமசிக்க வச்சு பண்ணாதே, காத்துக்கிட்டு இருக்கணும். அக்னிகார பராபவா தேவி அப்பாவுக்கு பில்லும் பிடிச்சு விடலாம் சாஸ்திரத்துல நம்பிக்கையினால. கோபதாபத்தோட பில்லு பிடிப்பள், அப்படி இன்னென்ன திரும்பிப்பள். அதிரூடி வைக்கிறவன் மாதிரி, அதிரூடி வைக்கிறவன் இப்படி இன்னென்ன திரும்பிட்டு வைப்பான். அது மாதிரி இந்த ஊர்ல எப்படியோ இவன் நல்ல தைரியமா வைப்பான். என்ன பருமள ஒரே வெடியாதான் இருக்கு. ராத்திரி ஏதோ 2-3 மணி அவகாசம் தான் வெடி இல்லை. இந்த வெடியை சுவாமி தான் தாங்க முடியும். ராமன் பிரத்யட்சம் தான், அது கருணாமூர்த்தி தான் அது. ஆனா ஒரு ஆச்சரியம், இந்த தரித்திர உற்சவங்கள்ல வெடி போடுவன் அந்த நாத்தம் ஊரு மூக்க நாரும். இங்க பக்கத்துல இருந்து கூட அந்த துர்கந்தம் இல்லை. என்ன ஆச்சரியம் ராமனுடைய கருணைன்னு. இத்தனை வெடி போடுறதுக்கு ஆமா சாமான்யமான அதிர்வடி போடுற இடத்துல ஆஸ்மா வியாதி உள்ளவன் அங்க இருக்கவே முடியாது. இங்க ஒரு விதமான தொந்தரவு இல்லை. இது ராமபிரசாதம், இது எல்லாம் ரகசியம். இது ஏதோ ராமனுக்கும் அந்த அதிர்வடிக்கும் ஒரு சம்பந்தத்தை சூட்சமா ரிஷிகள் கண்டுபிடிச்சு, ரிஷிகள்லாம் மீனா உட்காண்டிருக்கா. அதிர்வடி அவன் ஹனுமானுக்கு பரமோத்சாகத்தை கொடுக்கறது. எத்தனையோ ரகசியம் இருக்குதுல இந்த ஆலயத்துல. அதனாலதான் இங்க சுவாமி நவாகங்கள்லாம் நடத்துறாள். சிருங்ககிரி பெரியவாள் இன்னைக்கு ஒப்புத்துக்கிட்டேன்னு சொன்னா போல சொல்லிட்டு போறாள். இல்லவனா சிருங்கேரி பீடத்துல இருக்கிறவாளே உள்ள போய் பார்த்து விட முடியுமா? அவ பரவிட்டு வந்துடுவாளா? ரத்னவீர்வாள் போய் கூப்பிட்ட உடனே பரவிட்டு பெரியவா வந்துட்டாளே. இது ஏதோ பெரிய ஒரு ஸ்ரேயஸ் இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதெல்லாம் தர்ம சூக்ஷ்மம். இது ஞானிகளுக்கு தான் புரியும், அதுல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குங்கிறது. அஜ்ஞானிகளுக்கு புரியாது. தெய்வத்தோட கூட தொடர்பு வச்சுட்டவாளுக்கு புரியும், அது இல்லாமனா புரியாது. அக்னிஹோத்திரத்துக்கும் போய் அம்மா நீ பில்லு பிடிச்சு விடலாம். அப்பாட்ட கோபதாபத்தோட அப்படி பில்ல பிடிப்பே, அப்படி எல்லாம் பிடிக்கப்படாது. நம்ம குலதெய்வமான ரங்கநாதனா நினைச்சு அப்பா காலில் நமஸ்காரம் பண்ணணும் நித்தியம். நீங்கள் தேவி தேவசிய பாதௌச்ச தேவவத்து ரங்கநாதவத்து பரிபாலையாங்க. ரங்கநாதனை போலே அப்பாவை நினைச்சு காலில் போய் நமஸ்காரம் பண்ணணும் நாளாம். அபிமானஞ்ச மானஞ்ச யத்வாவர்த்தஸ்வமாத்ருஷோ அனுராஜானமார்யாஞ்ச கைகீமம்பகாரயா. அம்மா கைகி சேர்ந்த கோஷ்டிகளோட விரோதத்தை அடையாதே, அகம்பாவத்தை அடைஞ்சு என்ன கைகி காட்டுக்கு விரட்டி விட்டாள்னு அப்பாவுக்கும் கைகிக்கும் ஆக விட்டாம பண்ணாதே. அவ 2 பேரையும் சேர்ந்து இருக்க முடியா பண்ணு. வயது காலம் அப்பாவுக்கு திருப்தியான காரியத்தை பண்ணு. கைகி அதிருப்தியா இருந்தா அப்பா வருத்தப்படுவாள். அதனால ராஜாவுக்கு அனுசரணையா கைகி இருக்க முடியா நீங்க பண்ணணும்னால இதெல்லாம் தசரதர் கேட்டுவிட்டு கதறா. என்னுடைய மனோவிருத்தி தெரிஞ்சு குழந்தை சொல்லிட்டு போறானே, இப்படி யாரு சொல்லுவான்? ஆமா இன்னமே கழவனுக்கு ஒரு டம்ளர் ஜலம் கொடுக்காதேன்னா சொல்லுவான். தன்னை காட்டுக்கு விரட்டி விட்டான்னு அப்படி சொல்லலை சுவாமி. அனுராஜானமாரியாஞ்ச கைகைமம்பகாரயா குமாரே பரதே விருத்தி
பரதன் குழந்தையாச்சேன்னு அவன் ராஜாவான பிறகு அவனை போய் சபையில மரியாதை குறைவா கூப்பிடாது. நம்ம சில அசடி ஏதோ பால்யத்துல வண்டிவனா இருக்கும், அதை வச்சுக்கிட்டு 10 பேரை வச்சுட்டு மரியாதை குறைவா பேசுவான். அவன் மந்திரி சபையில பேசிட்டு இருக்கிறவன் போய் பரதன் அப்படி எல்லாம் கூப்பிடாதே அம்மா, குழந்தைதானேன்னு நினைப்பேன். ராஜாக்களுக்கு வயசு காலத்தாலே இல்லை அர்த்தத்தாலே. அர்த்தஜேஷ்டாகி ராஜானக, பிராமணனுக்கு மந்திரத்தாலே, சன்னியாசிக்கு வியாச பூஜையினாலே, 4வது வர்ணத்தாருக்கு வயசுனாலே, வைஷ்யாளுக்கும் அர்த்தத்தினால்தான் வியாபாரத்தினாலே. ஆகையினால பரதனை குழந்தைன்னு நினைக்காதே.